ஒரு ராஜா இருந்தாரு. காலையில எழுந்ததுமே இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் மற்ற வேலைகளை தொடருவாரு. ஒரு நாள் ராஜாவும் அவரோட சிப்பாய்களும் காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தாங்க. நேரம் ஆனதுனால இரவு காட்டிலேயே தங்கிட்டாங்க. காலையில எழுந்த ராஜா இறைவனை வேண்டிக்கிறதுக்காக மண்ணிலேயே லிங்கம் வடிவுல ஒரு சிலை செய்து அதை பூஜிக்கிறாரு. அப்ப ஒரு வேடன் வேட்டையாடுறதுக்காக மானை துரத்திக்கிட்டே ஓடி வரான். ராஜா கட்டி வச்சிருந்த லிங்கத்தை தெரியாம மிதிச்சிட்டு அந்த மானை துரத்தி ஓடிட்டே இருக்கான். ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. தன்னோட படை வீரர்களை அனுப்பி அந்த வேடனை புடிச்சிட்டு வர சொல்றாங்க. படை வீரர்கள் வேடன் கிட்ட ராஜா உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. வேடன் கிட்ட ராஜா நடந்தது சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கு வேடன், மன்னிக்கணும் அரசே, என்னோட கவனம் எல்லாம் மான் மேல இருந்ததுனால சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்பதான் ராஜாவுக்கு ஒரு விஷயம் தோணுது. வேடனோட கவனம் மான் மேல இருந்த மாதிரி தன்னோட கவனம் இறைவன் மேல இருந்திருந்தா எனக்கு எந்த விஷயமுமே தெரிஞ்சிருக்காதே அப்படின்னு யோசிக்கிறாரு.